அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹை டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த லொக்கேஷன் வந்து பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கேயோ வந்திருக்கோம் அப்படின்னு அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். அதை வந்து நானே ரிவீலும் பண்ணிடுறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடங்க பஹல்காம் தான். பஹல்காமில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு தான் இப்போ வந்திருக்கோம். என்ன திடீர்னு பஹல்காம் வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து எங்களோட பர்சனல் இதுக்காக நம்ம வந்தது இல்லை, சும்மா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. ஏன் இன்றைக்கி வந்து நம்ம இங்கே பஹல்காம் வந்ததுக்கான நோக்கம், சார் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் வந்து எக்ஸ்கர்ஷன் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ஸ்கூல்லேருந்து 2 வேனு அப்புறம் 2 காரு எல்லாமே வந்து கிளம்பிச்சு. மாஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க, நீ இல்லாமல் நான் எப்படி தனியாக வந்து போக முடியும் அப்படின்னு. ஸ்கூலோட எக்ஸ்கர்ஷன் தான், இருந்தாலும் அவங்களுக்கு என்னை விட்டுட்டு போக மனசும் வரல. சரி, அதோடு தான் நானும் வந்துட்டேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, மரியம் லாங் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது, மாஸ்டர் வந்து நீ இல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்தாச்சு. பாருங்கள், இந்த லொக்கேஷனே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இதையும் வந்து சொல்லி ஆகணும். இந்த இடத்துல, இந்த பஹல்காமில் இப்போ நாங்கள் நிற்கிறோம்ல, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்காக இருக்கட்டும், வந்த இடங்களாக இருக்கட்டும், ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு டூரிஸ்ட்டை கூட நாங்கள் இது வரைக்கும் வந்து பார்க்க. மாஸ்டர் வந்து இங்கே வந்து உட்காந்தாச்சுங்க. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. நூர்ஜஹானுக்கு வந்து சொல்லவே வேண்டாங்க. இன்றைக்கி தான் நூர்ஜஹானுக்கு ரியல் ஃப்ரீடம் வந்து கிடச்சிருக்கு. இங்கே வந்து அந்த ஸ்கூல் கிட்ஸோடு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. சாரும் போய் கூப்பிட்டு பார்த்தாங்க, அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதோட நாங்க வந்து இங்கிட்டு உட்கார்ந்தாச்சு. நானும் வந்து நேற்று நைட்டே வந்து மாஸ்டர் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்து கட்டி கொண்டு வந்தாச்சுங்க. அதுவும் வந்து பத்துமா என்னன்னு தெரியல. இம்லர் தான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டு சிக்கன் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் நான் பண்ணுற பிரியாணி இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ எங்களுக்கே வந்து பத்துமா என்ன அப்படின்னு தெரியலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே உள்ள பார்க்கில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலர் கலராக பூக்கள் தாங்க வச்சு உண்டாக்கியிருப்பாங்க. பாருங்களேன், நமக்கு எங்கே வந்தாலுமே இந்த பூக்கள் மேலே தான் வந்து ஒரு இதாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லொக்கேஷனை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக மாஸ்டர், திஸ் இஸ் ஃபாக் ஆர் சம்திங் மாஸ்டர், ஆர் கிளவுட்? திஸ் இஸ் ஃபாக் ஆர் யூ சே கிளவுட். இங்கே பாருங்கங்க, அது எப்படி வந்து அந்த கிளவுடு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு சில இடங்களில் மூவ் ஆகிருக்கு, ஒரு சில இடங்களில் வந்து அப்படியே நிற்குது. அழகாக இருக்குல்ல இது பார்க்கவே. நான் வந்து பிரியாணி பண்ணேன்னு சொன்னேன்ல, நான் அதையும் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்க, நான் வந்து வீட்லேயே இருந்து பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு. இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். someone calling. Open master. First time want to wash my hands. I'm also. أنا شكرت أصلكم من دون Oh, this boy is still breaking that ice, but he could not break that. First two box first 2 box is empty. இதில் வந்து எதுவுமே இல்லைங்க, நான் சொன்னேன்ல. That also. Open master. Allah. Wow. அது பிலால் சார், வாட் அது என்ன எக்னி சம்திங். அது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்களும் டீச்சர் தான். அவங்க வீட்டில் வந்து காஷ்மீரி ஸ்டைலில் எக்னி அப்புறம் சிக்கன் கிரேவி வந்து பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டைலில், நம்ம சவுத்து ஸ்டைலில் நான் வந்து பண்ணி கொண்டு வந்த பிரியாணிங்க. ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குது. ஃபைனலாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து நாங்கள் வெளியே வந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டு வேலை வந்து போயிட்டுருக்கனால வெளியே வர டைமே கிடையாது. ஸோ அப்படிங்கிறதுனால வெளியே வர முடியல. அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து பிரியாணிலாம் வந்து சமைச்சும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா தெரியும், இந்த ஒர்க் ப்ரெஷர்னால தான் எதுக்குமே வந்து டைம் இல்லை. ஏன்னா பிரியாணிலாம் பண்ணணும் அப்படின்னா டைம் வந்து எடுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலாக நம்ம ஊர் ஸ்டைலில் பிரியாணியும் வந்து சமைச்சு கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா? Noorjahan, what are you doing? Wow, beautiful. You want shoes also? Only one here, other one? Inna shoes.
Hey, wow, super. Shoe, super. But glass not available, only specs frame. कानों में पहना अरे ये मिस कहती थोड़ी ये चिया शायद तो लिखे Hey, Noorjahan is your doctor. Noorjahan. Oh no. You check. Barbie okay or not? You ask, are you okay, Barbie? Take. You want to take food? You eat. Eat. ஃபைனலாங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா காருக்கு வந்து வந்தாச்சு. இந்த மேடத்துக்கு வந்து சார் டாக்டர் கிட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நூர்ஜஹானுக்கு ஃபுல்லாக ஜாக் பாட் அண்ட் ஃப்ரீடம் தான். பாவம் வீட்லேயே வச்சு பிள்ளைங்களை காணவும் பீக்கவோ அவ்வளோ நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாரும் வந்து கிளம்பியாச்சு. சரி உள்ளே வந்து அப்படியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ தான் நிறைய பேர் அனுப்பின கமெண்ட்ஸையும் வந்து பார்த்தேன். கேட்டிருக்காங்க, பகல்காமில் டூரிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, வேறு யாராவது வந்திருந்தாங்களா அப்படின்னு. ஒருத்தர் கூட பார்க்கலங்க. இந்த இடத்துல யாருமே வந்து கிடையாது. ஃபைனலாங்க ஸ்கூல் கிட்ஸ் எல்லாருமே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனதுக்கு அப்புறமா மாஸ்டர் வந்து சொன்னாங்க, ஹரியம் இன்னைக்கு நம்ம பகல்காமில் உள்ள வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து இருக்குது, அந்த பிளேஸ்க்கு நான் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. பாருங்கள் சார், அவங்க வந்து இத்தனை நாள் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வரல இந்த பிளேஸ்க்கு. இன்றைக்கி தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து பகல்காமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து மவுண்டெயின், இந்த சைடு பாருங்களேன் வாட்டர் ஃப்ளோ வந்து சரியான ஹெவியாக இருக்குது. வழக்கம் போல தான் டாட்டரும் டேடியும் என்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அங்கே பாருங்க. இருங்க நான் அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் வச்சு காமிக்கிறேன். அப்போ தான் வந்து நீங்களும் இந்த அழகை வந்து ரசிப்பீங்க. இங்கே ஒரு ஸ்மால் பிரிட்ஜ் இருக்குங்க. இது வழியாக தான் கடந்து நம்ம உள்ளே போகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வாக் பண்ணணும், ஏன்னா இது பழமையான பிரிட்ஜு. என்ன ஆடுது, பயமாவும் தான் இருக்கு. என்ன பண்ண, இதுதான் நம்ம வந்த பாதை. இங்க பகல்காம்ல வந்து அதிகமா இவங்க விளைவிக்கிறது வந்து வால்நட் தாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே வந்து வால்நட் மரங்கள் தான். இந்த கிளைமேட் இன்னைக்கு நம்மளோட லக்கா என்னன்னு தெரியல. மேல பாருங்க மேக மூட்டத்தை, அருமையா இருக்குல்ல. யாராவது படத்தோட ஷூட்டிங்ல கூட இந்த மாதிரி இலைகள்லாம் உதிருமா இல்லையா அப்படின்னு தெரியல. இது ஆட்டோமேட்டிக்கா இலையெல்லாம் உதிர்ந்து அப்படியே ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. நல்ல காத்து வேற. சூப்பரா இருக்குங்க. டேடியும் டாக்டரையும் பாத்தீங்களா? Master, this is called real beauty and real heaven. Oh, so amazing, Master. Why you this much time not showing this place? Amazing, Master. சூப்பரா இருக்குங்க. நான் சொன்னேன்லங்க, இங்க அதிகமா வந்து விளைவிக்கிறது வால்நட் தான் அப்படின்னு. வாங்க நான் அதையும் வந்ததோட உங்களுக்கு காமிச்சிடுறேன். வால்நட் தான் பாருங்க, மேல தெரியுதா? Jahan, what are you doing? ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. ரெயின் வந்து வந்துட்டு இருக்கு, அதனால தான் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடலாம். மாஸ்டர் கம். Take care. This bridge also danger. ஹெவி மழை வந்துச்சு. ஃபோனை ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா ஃபோன் நனைஞ்சிரும்.
பாக்குறீங்கல்ல இது வந்து மெயின் பஹல்கம்ங்க. இங்கதான் வந்து வெளியூர்ல இருந்து நம்ம டூரிஸ்ட் ஆளுக்கு எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா இங்கதான் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாருங்களேன் எவ்வளவு எம்டியா இருக்கு அப்படின்னு. ரோட்ல யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. ரெயின் வேற இல்லைன்னா வந்து வெளியே போய் காமிக்கலாம். பாத்தீங்களா கடுமையான மழையா இருக்குங்க இன்னைக்கு. வெயிட் ரெயின் ஒயிட் எஸ் எஸ் ஒயிட் 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 எஸ் வெயிட் ஓகே ஓகே சாரி சாரி வெயிட் வெயிட் பேபி. ரெயின் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா தாங்க கவர் பண்ண முடிஞ்சு. ஃபுல்லா வந்து கவர் பண்ணணும் தான் ஆசை. ஆனா என்ன இங்க பாருங்க மழை வந்து வச்சு ஊத்திட்டு இருக்கனால அங்க பாருங்க தண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அம்மாடியோ போனையும் வந்து கேர்ஃபுல்லா பிடிச்சிருக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான். நான் சொன்னேன்லங்க இந்த பஹல்காம்ல வந்து அதிகமா விளைவிக்கிறது வந்து இந்த வால்நட் தான். வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ். அனந்த்நாக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க வழியில தாங்க இது எல்லாமே நெல் வயல் தான். பாருங்களேன் எவ்வளவு அருமையா பச்சை பசலேட்டு இருக்குது அப்படின்னு. அக்கா அந்த அனந்த்நாக் பஹல்காம்ல வந்து சரியான ரெயினா இருந்துச்சு. நாங்க இங்க வந்து பாருங்க ரோட்டை பாருங்க எப்படி மழையும் இல்லை ஒன்றும் இல்லைங்க. அந்த சைடு தான் வந்து நல்ல மழையா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து மழை வந்து இல்லை. ஆனா மழை பெய்யுமா இருக்கு. காத்துலாம் வந்து சில்லுன்னு இருக்கு. மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் பாருங்க ஒவ்வொரு வீட்டையும். அந்த வீட்டோட டிசைன் வந்து அழகா இருக்குல்ல. ஃபைனலாங்க பஹல்காம் வந்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஆன் த வேல தான் இருக்கோம். மழையும் வந்து ஓரளவுக்கு நின்றுச்சு. நூர்ஜான் பேபி தூங்கிட்டாக. ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க டூரிஸ்ட்லாம் இருக்காங்களா பார்த்தீங்களா அப்படின்னு. நான் அதை பார்த்துட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.